இந்த படத்தை எதுக்கு நிறைய பேர் வந்து வேஸ்ட்டுங்க இந்த படம் மொக்க படம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா வந்து நான் இப்போ தான் இந்த படம் பார்த்தேன். குபேரா மூவி தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. நான் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு வந்து படம் பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு நல்லாவே இருந்துச்சு படம். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. எனக்கு சும்மா பார்த்த ஸ்டோரியே திருப்பி பார்க்காம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு படமாக இருந்துச்சு குபேரா வந்து. எனக்கு வந்து செகண்ட் ஹாஃபை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் முக்கியமாக தனுஷோட இன்ட்ரோ சீன். ஓஎம்ஜி சூப்பர் சீன். அது வந்து அந்த வில்லன் வந்து அந்த பெருமாள் ஃபோட்டோவை பார்த்து இந்த வேலை முடிஞ்சுதுன்னா உனக்கு வைரத்திலே கிரீடம் செஞ்சு போகிறேன்னு சொல்லும்போது கரெக்டாக திருப்பதியை காட்டுவாங்க. பின்னாடி வந்து அந்த சாமி பாட்டு போகும். அப்போ கரெக்டாக தனுஷ் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். அந்த இன்ட்ரோ சீன் ரியலி வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து 2 பிச்சைக்காரங்களோட டெத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பிச்சைக்காரனை வந்து ஒரு வண்டி அடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. அப்போது வந்து தனுஷ் அவங்க குரூப்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குப்பை இருக்கிற இடத்துல அவனை படுக்க வச்சுட்டு கட்டெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், அதை வந்து கலெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்புறம் பேப்பர்ஸ் அங்கே இருக்க இது எல்லாத்தையும் எடுத்து அவனை வந்து மூடிட்டு கடைசியாக ஃபேஸை வந்து மூடணும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து தனுஷ் என்ன பண்ணுவாங்க, பேப்பரை வச்சு மூடுவான். அதே மாதிரி இந்த போலீஸும் பார்த்தீங்கன்னா எரிக்கிறதுக்கு அந்த லிக்விட் கொஞ்சோண்டு தான் இருக்கும். எல்லாம் இது போதுண்டான்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அதை ஊற்றி எப்படியும் அங்கே இருக்க குப்பை அந்த பேப்பர்லாம் அரேஞ்ச் பண்ணி அதை மூடி எரிச்சிருவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த போய் வா நண்பா சாங் தான். அந்த டெட் பாடி வந்து நாய் வேனில் ஏறத்துக்கு முன்னாடி தனுஷ் பார்க்கும்போது இல்லை இவர் இப்படி இறக்கக்கூடாது, இவரை நான் வந்து நல்ல மரியாதை பண்ணி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கட்டுக்கட்டாக பணம் கொடுப்பாப்புல. அப்புறம் அந்த பாட்டு தான் நமக்கே தெரியும். வாவ் செம்மையாக இருக்கும். அவ்வளோ கிராண்டாக அந்த சாவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் முடிச்ச உடனே அந்த ஃபியூனரெல்லாம் நல்லா பொறுப்பான வழியில் முடிச்சுட்டு அப்புறம் தனுஷ் அந்த சாமியை கும்பிடுவார் பாருங்கள். அந்த சீன் வேறு லெவலாக இருக்கும். கரெக்டாக தனுஷ் வந்து ஸ்டார்டிங் பிச்சைக்காரனாக இருக்கும்போதும் சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்போ அவங்க கூட போவாங்க இல்லைங்களா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த காட் டச் இந்த மூவியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் தனுஷோட ஆக்டிங், இந்த இன்னசென்ட் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ராஷ்மிகாவை மேடம்னு கூப்பிட்றது, அவர் சிக்கன் பிரியாணி வாங்கினது இல்லை இது வாங்கினது தான் மேடம் அப்படின்னு சொல்லதான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த சீனு. எனக்கு இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து பிச்சைக்காரனா இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அவங்க லைஃப்பை தனுஷோட லைஃப்பை பற்றி காமிச்சிருக்கலாம் இன்னும், அப்படி கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் அது ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு அந்த செக்ஷன் வந்து. அதுக்கப்புறம் தனுஷை வந்து கூட்டிகிட்டு போய் மேக் ஓவர் பண்ணிடுறாங்கல்ல. ஸோ அதனால் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து எண்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி தனுஷ் வந்து பிச்சைக்காரங்களாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சீன் அந்த மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்களா இல்லையா? பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில்.